गतिर्गुरुमेव भजे गुरुनैव सहास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सहास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द्र योगीन्द्रमथास्य शिष्यं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जह्नुकन्या प्रवाहवत् शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं क्रियात् या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु स्मृतिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द भारतमातरं प्रणम्य दैवीं सारस्वत सरस्वतीं च नत्वा अत्र समागतेभ्यः सर्वेभ्यः गुरुवर्येभ्यः विद्वज्जनेभ्यः नमस्सुमाञ्जलिं व्याहरामि। श्रीपतेः परमकरुणया षष्ठे दिने अस्मिन् भागवत सत्रे द्वारावत्यां क्षेत्रे अस्माकं गुरुभिः दीक्षितवर्यैः आयोजितस्य सत्संग ज्ञानसत्रार्थं सर्वेषां स्वागतम्। वयं सर्वे कृतपुण्याः यतोहि एतादृशज्येष्ठानां पुरतः अस्माकं वाक्शुद्धिरूप वचांसि प्रस्तोतुं वयं तत्र अवकाशं प्राप्तवन्तः। एतादृशगुरवः एव शिष्यान् इतोपि वर्धयन्ति वर्धन्ति च। तत्र आदौ शङ्कराचार्याः अस्माकं सर्वेषां गुरवः। ते बहूनि ग्रन्थानि अरचयन्। நம்ம ஆதிசங்கர பகவத்பாத ஆச்சாரியார் நமக்கு எல்லாருக்கும் குருவா இருந்து நிறைய கிரந்தங்களை பண்ணினா. ஆபால வித்வஜன எல்லாருக்கும் கிரந்தங்களை பண்ணினா. இந்த வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில கிரந்தங்கள் பிரகரண கிரந்தங்கள்னு பண்ணி இந்த பிரஸ்தானத்ரயத்துக்கு பாஷ்யம் கமெண்டரி எழுதினார். பாஷ்யத்தை அவர் எழுதினார். ஒரு பிரஸ்தானத்ரயமா இருக்கிற ஒரு கிரந்தம் இந்த விவேக சூடாமணி அப்படிங்கிற ஒரு கிரந்தம். அந்த விவேக சூடாமணி கிரந்தத்துல 3வது ஸ்லோகம் துர்லபந்த்ரயமேவைதத் தேவானுக்கிரக ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. நம்ம
ஜீவனத்தில் 3 விஷயம் துர்லபம் அப்படிங்கிறா சங்கர பகவத் பாதாள். முதல்து மனுஷ்யத்துவம். இந்த மனுஷ்யத்துவம்னா என்ன அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருதத்தில் அதை பிரிக்க போனாக்கா, மனுஷஸ்ய பாவக மனுஷ்யத்துவம். மனுஷனா ஒரு பாவனை, தட் இஸ் ஹியூமனிட்டி அப்படிங்கிறா இங்கிலீஷில். அதுதான் மனுஷத்துவம் அப்படிங்கிறா. அப்போ மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் சமானமாக இருக்கிற சில தர்மங்கள் இருக்கு, வித்தியாசமாக இருக்கிற சில தர்மங்கள் இருக்கு. ஆஹார நித்ரா பய மைதுனானி ஏதத் சர்வம் சமானம் தத்ர மனுஷியானாம் பசுனாம். இதோட அர்த்தம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே என்ன இருக்குனாக்கா, அந்த வித்தியாசம். மனுஷனா இருக்கிறவன் புத்திஜீவியா இருக்கான், அவன் தர்மத்தை ஆச்சரணம் பண்றான், அவனோட ஜீவன சாஃபல்யத்துக்கு அவன் பிரயத்தனப்படுறான். இதுதான் மனுஷனுக்கு மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை மெதுவா சொல்றான். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம அந்த மனுஷத்துவங்கிற பதத்தையே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம தீட்சித வர்தியர் நேற்றுக்கு சொன்னார், ராமாயண யுத்த காண்டத்தில் பிரம்மா சொல்றார், ஏ ராமா, நீ அசாதாரணமான மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்றார். ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் என்ன மனுஷனா நினைச்சுங்கோ, நான் ஒரு மனுஷன்தான். அந்த நான் ஒரு மனுஷன்தான், நான் அப்படிங்கிற நமக்கு எடுத்துக்கிறச்சே அதை எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, அந்த நான் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு ராமர் சொல்றார். அந்த நான்கிற ராமர் ஒரு மனுஷன்தான். அப்போ ஒருத்தன் மனுஷன் ஆகணும்னாக்கா அவன் ராமத்துவ பிராப்தி பண்ணினா அவன் மனுஷன் ஆயிடுறான். நம்ம அதை ஒரு விதி வாக்கியமா அப்படி எடுத்துன்னு வந்தோம்னாக்கா, யா தத்ர வினயம் ததாதி சா வித்யான்னு நம்ம எப்படி சொல்றோமோ, அந்த மாதிரி ராமர் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு அடையாளமான புருஷனா இருக்கார். அப்ப ராமத்துவ பிராப்தினா மனுஷத்துவ பிராப்தி. மனுஷத்துவம்னா ராமத்துவம், ராம குண பிராப்தி. இந்த ராம குணங்கள் நிறைய சொல்லியிருக்கா, 66 குணங்கள்லாம் சொல்லியிருக்கா. கிருதக் தர்மஜ்ஞா, கிருதஜ்ஞா, சத்தியவாக்கியா, திருடவிரதா, அதெல்லாம் சொல்லியிருக்கா. இது மனுஷத்துவம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆதர்சமான ஒரு மனுஷன்னா ராமர் அப்படின்னு எடுத்துட்டு மனுஷத்துவ பிராப்திக்கு நம்ம ராமர் மாதிரி இருக்கலாம். முதல் பதம். ஸோ 3 துர்லபத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். மனுஷத்துவம், நெக்ஸ்ட் முமுக்ஷுத்வம். மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்ஸ்ரய. முமுக்ஷுத்வம் மோக்ஷம் பிராப்தும் இச்சா. இச்சுஹு யஹ புருஷः வர்த்ததே சஹ முமுக்ஷுஹு. யாருக்கு நான் மோட்சம் அடையணும் அப்படின்னு ஒரு இச்சா, தட் இஸ் ஒரு ஆசை வருதோ அவன் ஒரு முமுட்சுவாரான். அந்த எதுலேருந்து அவனுக்கு மோட்சம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். எப்போ பார்த்தாலும் கர்ப்பாவாசம், அதுக்கப்புறம் வியாதி, ஜரா, இந்த மாதிரி துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான். அவனும் பார்க்குறான் சுகம் துக்கம். இந்த துக்கத்துக்கும் ஒரு இல்லை, அவன் நினச்சிக்கிறான் நிறைய சுகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான். அந்த சுகத்துக்கும் ஒரு அந்தியம் இல்லை. அவன் நினச்சிக்கிறான் இன்னைக்கு எது சுகம்னு நினைக்கிறோம், நாளைக்கு அது போயிடுறது. நாளைக்கு இன்னொன்று வருது. இந்த குழந்தையெல்லாம் முதல்ல சாக்லேட்டை சுகம்னு நினச்சிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் வேண்டாம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கிறது, சைக்கிள் வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் பைக்குங்கிறது, பைக்குக்கு அப்புறம் நமக்கு பெரியவாளானோன்னு நமக்கு காரு, நமக்கு இருக்கிற கார் போகாதுன்னு பக்கத்தில் அந்த கார்லேயே விதவிதமான காரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆசைகள். எது இருந்தாலும் அந்த இது சுகம் துக்கம் அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு. அதனால இந்த சுக துக்க இதுலேருந்து நமக்கு விடுதலை வேணும்னா அந்த ஜனனம் மரணம்ங்கிற சைக்கிள், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அந்த சைக்கிள்லேருந்து விடுதலை. இதுதான் மோட்சத்துக்கு இது ஒரு பிராப்தி. இந்த மோட்ச பிராப்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம பெரியவாள்லாம் நம்ம ஆச்சாரியால் குரு அவள்லாம் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு உனக்கு நீ யூ ஆர் அண்டர் பந்தனம், நீ ஆல்ரெடி கட்டுப்பட்டிருக்க அப்படின்னு உனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீ என்ன நினச்சிக்கணும், ஜிக்யாசா, நான் ஏன் கட்டுப்பட்டிருக்கேன்னு நீ ஒன்றை நீயே கொஸ்டின் பண்ணிக்கணும், கேள்வி கேட்டுக்கணும். அந்த ஜிக்யாசா வரணும். அந்த ஜிக்யாசா வரச்சே ஒரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமான இருக்கிற ஒரு குருவை அடையணும். குரு அடைஞ்சாதான் உனக்கு அடுத்த ஸ்டெப்பு.
இல்லைன்னா தானே ஏதோ வேதாந்தத்தை படிச்சுட்டு யூடியூப்பை பார்த்துட்டு கட்டுன்னு இருப்பான், எல்லாம் பெத்துன்னு அவருக்கு எதுவுமே புரியாது. பிரம்மா ஆத்மானா புரியாது, பிரம்மானா புரியாது, எந்த சத்தாவும் புரியாது. அவ நினச்சிப்பா குரு இல்லாமல் இந்த ஆத்ம ஞானம் வராது. அதனால அந்த குரு எப்படி இருக்கணும்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அந்த மாதிரி ஒரு குரு அடைஞ்சு, நம்ம தீட்சிதர் மாதிரி ஒரு குருவை அடைஞ்சுக்கணும். அதை அடைஞ்சப்புறம் அவர் இந்த என்ன சொல்லுவார் நம்ம குரு, நீ விஹித கர்ம ஆச்சரணம் பண்ணுப்பா, டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணு, ஜபம் பண்ணு, பாராயணம் பண்ணு, பூஜை பண்ணு, இதெல்லாம் தான் விஹித கர்மானுச்சாரணம். ஒரு பிராமணனுக்கு உங்களுக்கு என்ன கர்மா, உன்னோட நீ புருஷனா பிறந்திருக்க உனக்கு இந்த தர்மா, நீ ஸ்திரியா பிறந்திருக்க உனக்கு இந்த தர்மா, இதுதான் விஹித கர்மானுச்சாரணம். இதை சொல்றா. இந்த விஹித கர்மானுச்சரணம் பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னாக்க ஒரு சித்த சுத்தி வருது. அந்த சித்த சுத்தி எதனால சித்த சுத்தின்னா, நம்ம நேற்றுக்கு கதையில கூட பார்த்தோம், பகவான் ஹிருதயத்துல இருக்கான்னு எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துன்னு இருக்கா அப்படின்னு தீட்சிதர் சொன்னார். அப்ப அந்த பகவான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ பூத சனாதனஹ தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். நம்ம சரீரமே ஒரு கோவில், அதுக்குள்ள ஹிருதயத்துல பகவான் இருக்கான். அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த பகவான் வரணும்னாக்க நம்ம இந்த எண்ணத்தை எல்லாத்தையும், இந்த அஜ்ஞானத்தை வெளியில எடுக்கணும், அரிஷட் வர்க்கத்தை வெளியில எடுக்கணும், அந்த சித்த சுத்தி பண்ணணும். அதுக்கு கர்மாச்சரணம் பண்ணணும். இதை தான் நம்ம பெரியவாள் சொல்றா. இந்த கர்மாச்சரணம் பண்ண 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 பகவான்கிட்ட ஈடுபாடு நம்மளுக்கு ஜாஸ்தி ஆக ஆக இந்த பக்திங்கிறது ஒன்று வளர்றது. இந்த பக்தி வளர வளர இந்த சாதனா சதுஷ்டயம் அப்படின்னு இந்த வேதாந்த சொல்றதுல ஒரு மார்க்கத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு ஒரு தோன்றது. இது ரெண்டும் பேரலா நடக்கும். நம்ம பண்ணிட்டே இருப்போம், சாதனா சதுஷ்டயம் வரும், அந்த சாதனா சதுஷ்டயம் வர வர இதுவும் பண்ணிட்டு இருப்போம். இது பேரலல் ப்ராசஸிங். இது இப்போ சாதனா சதுஷ்டயத்தில் என்ன, அது சாதனா சதுஷ்டயம்னா 4 சாதனா, அந்த 4 சொல்லியிருக்கா. நித்யா நித்திய வஸ்து விவேகா, முதல்ல நித்யா நித்திய வஸ்து விவேகா. இது எனக்கு நித்தியமான சுகம் கொடுக்கறது, இது அனித்தியமான சுகம். அந்த சாக்லேட் எக்ஸாம்பிள், ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோமே, அது இது அனித்தியமானது, இது நித்தியமானது அப்படின்னு அந்த நேத்தி எது நமக்கு சாஸ்வத சுகம் அப்படின்னு சொன்னால், கடைசியில் அந்த பரபிரம்ம வஸ்து வரையும் நம்ம போகணும். அதுக்கு அந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இஹாமுத்திர பலபோக விராக. அந்த அனித்தியமான சில சுகங்கள் பற்றி நம்ம பேசினோம் இல்லையா, அதுலேருந்து அது வேண்டாம் நமக்கு. அதுலேருந்து அந்த முதல்ல ராகம் இருக்கும், ராகம்னா அட்டாச்மெண்ட்டு, அந்த ராகம் இருக்கும், அது போக போக அந்த விராகம் வருது. அந்த விராகம் வந்தோன்னையும் நம்ம இது வேண்டாமே அப்படின்னு அந்த எல்லாத்தையும் வெளியில் கொடுக்குறோம். அந்த ராகம் விராகமாகி அனித்திய வஸ்துவில் விராகம் அந்த நித்திய வஸ்துவில் மட்டும் நம்ம ஒரு பிரேம பக்தி வரைச்சு அந்த இஹாமுத்திர பலபோக விராகம் நமக்கு கிடைக்கிறது. இதுக்கப்புறம் என்ன சொல்றான்னாக்க ஷமாதி சக்க சம்பத்தி அப்படிங்கிறா. ஷம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், ஷட் 6. ஷமானாக்க மனசோட நியமனம் சமம், தமம்னா இந்திரிய நிகிரகம், உபரத்தினா அந்த அனித்திய வஸ்துவை பார்க்கறச்சே நமக்கு இல்லை இது வேண்டாம் அப்படின்னு தோணணும். அந்த உபரத்தி, அதுலேருந்து ஒரு உபரத்தினா ஆல்மோஸ்ட் அது நமக்கு வேண்டாம், டிஸ்பேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறா, அது நமக்கு வரணும். அதுக்கப்புறம் திதிக்ஷா, இதுதான் முக்கியமான விஷயம். சகனம் சர்வ துக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறா. சகனம் சர்வ துக்கானாம், எல்லா துக்கத்தையும் நம்ம பொறுத்துக்கிறதுக்கு ஒரு க்ஷமதா, ஒரு தாக்ஷியம், ஒரு தக்ஷதா வரணும். அப்பிரதீகார பூர்வகம், அந்த துக்கம்லாம் நமக்கு வந்துன்னு இருக்கும், உடனே என்ன பண்ணணும், அது நமக்கு பாரு நமக்கு இந்த துக்கம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பகவானை வையறதோ இல்லை இன்னொருத்தர ரிவெஞ்ச், அந்த ஒரு பிரதீகாரம், அது என்ன சொல்றா இங்கிலீஷ்ல ரிவெஞ்சுன்னு சொல்றா, அந்த பிரதீகாரம், அந்த பிரதீகார பாவம் இல்லாமல் இருக்கணும். சிந்தா விலாபரஹிதம், அப்புறம் அதை மொணமொணத்துண்டே பண்ணக்கூடாது. சிந்தா விலாபரஹிதம், எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னு விலாபம் பண்ணிட்டே இருப்பா சில பேர், அதையே சொல்லிகிட்டே இருப்பா. அந்த மாதிரி சிந்தா விலாபரஹிதம் இல்லாமல் அதை சகனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை தான் திதிக்ஷா அப்படிங்கிறா. அந்த திதிக்ஷா வரணும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஸ்ரத்தா. குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தா. குரு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு.
சில பேர் குரு வாக்கியத்துல ஸ்ரத்தா, வேத வாக்கியத்துல ஸ்ரத்தான்னு. குருங்கிறவர் வேதத்துல இருக்கிறத தான் சொல்லுவார். அந்த மாதிரி குருவை தான் நம்ம அடையணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். குரு வாக்கியத்துல ஸ்ரத்தா நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சமாதானம். சமாதானம்னாக்கா சமதி தானம், ஒரு ஃபோக்கஸ்டு புத்தி. அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த புத்தி எதில் இருக்கணும்னா பிரம்ம விஷய பிராப்தியில் இருக்கணும். எனக்கும் அந்த ஒரு ஆத்ம ஞானம் வரணும் அப்படின்னு, நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கோசரம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஹனுமான் ராம காரியார்த்தி மாதிரி. ஹனுமான் நேற்றுக்கு மாமி சொல்லிட்டு இருந்தா, ஹனுமான் வந்து எங்கேயுமே நிற்கலை, ஒரே ஒரு தேயத்தில் தான் போயிட்டு இருந்தான். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோக்கஸோடு இருக்கணும். சமாதானத்துக்கு ஹனுமான் தான் உதாரணம். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த ஒரு துர்லபமான வஸ்து இது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். மகாபுருஷ சம்சயா. இந்த மகாபுருஷால பத்தி பேசுறச்சே, யாருப்பா இந்த மகாபுருஷாக அப்படின்னாக்க, நம்ம எல்லாம் பாகவதம் நிறைய படிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் அந்த 11வது ஸ்கந்தம் பாராயணம் பண்ணினா, அந்த 11வது ஸ்கந்தத்துல 5வது சர்க்கமோ என்னமோ அப்பதான் நான் வந்தேன். அப்ப அந்த ஸ்லோகம் நடந்துருந்தது. அந்த ஸ்லோகம் நடந்துருந்தது. அதுதான் மாமா கூட சொன்னார், நீ பாராயணம் பண்றியான்னு. நான் பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு. त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सित राज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दयित एप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दம். இவதான் மகாபுருஷாள். அந்த ராமனையே தான் உதாரணமாக சொல்கிறா இந்த இடத்துல. இதே மாதிரி விவேக சூடாமணியில சாந்தாக மகாந்தக நிவசந்தி சந்தக வசந்தவல் லோகஹிதம் சரந்தக தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனான்யபி அந்யான் அஹேதுனாபி தாரயந்தக. காரணம் இல்லாம இன்னொருத்தர மேல தூக்கிறதுக்கு, மேல அவளை கொஞ்சம் உத்தாரம் பண்றதுக்கு பிரயத்னம் பண்ற மகான்கள் இருக்காளே, காரணம் இல்லாம நம்ம மேல ஒரு பிரேம கருணையை வச்சுட்டு பண்றவா. நம்ம தீட்சிதர் மாமா அட்லீஸ்ட் ஒரு 5 தடவை சொல்லியிருப்பார் எங்கள்கிட்ட. பிரஹ்லாதன் வந்து அந்த பிராயேண தேவக நீங்க சொல்லுவேல சோவிமுக்தி காமாக மௌனம் சரந்தி விஜனே ந பரார்த்த நிஷ்டாக நைதான் விஹாய கிருபணான் விமுக்ஷ ஏகஹ நானியம் ததஸ்ய சரணம் பிரமதோனு பஷ்யே. பிரகலாதனுக்கு வந்து இந்த ஏகாந்தமா நான் வந்து பிரம்ம பதவியை வாங்கணும்னு அவன் ஆசையே படலையாம். ஸ்வவிமுக்தி காமாக ஏதே சர்வே பவந்தி அகம் ததா ந பவித்தும் இச்சாமி அகம் தத்ர அகம் ये अन्यै सह अहम मोक्षं प्राप्तुम् इच्छामि यथा सत्संगे भूत्वा नवधा भक्ति कृत्वा यथा नवधा भक्ति कृत्वा अहम मोक्षं प्राप्तुम् इच्छामि इति आचार्याः वदन्ति. एतादृश महान्तः भवन्ति. இந்த இவாள்னா மகாபுருஷ சம்ஸ்ரயா. இந்த மகாபுருஷ சம்ஸ்ரயம் இருந்தா இது முழு துர்லபம் அப்படின்னு சொல்றா. இந்த பிரகலாதனோட இதை தொற்றுக்கோம் நம்ம. இந்த பிரகலாதனுக்கு இந்த மாதிரி ஒரு நாராயண ஸ்மிருதி அவன் ஒரு ராட்சசனா இருந்தாலும் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம கேட்கறச்சே, அவன் கர்ப்பத்தில் இருக்கிறச்சே நாரதர் அவனுக்கு நாராயண ஸ்மிருதிக்கு கதையெல்லாம் சொல்லி அவனுக்கு அந்த நாராயண ஸ்மிருதியை ஏற்படுத்தியிருக்கார், அந்த பக்தியை ஏற்படுத்தியிருக்கார். இந்த நாரதர் பிரம்ம நாரத சம்வாதமா இருக்கிற இந்த பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல, பிரதம ஸ்கந்தம் 2வது ஸ்கந்தத்துல பிரம்ம நாரத சம்வாதம். நாரதர் பிரம்மாட்ட கேட்கிறார், நான் வந்து உன்னதான் பார்க்கிறேன், நீ தான் எனக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்க, நீ தான் எல்லாமா சர்வஸ்வமா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், பிரம்மா சொல்றார், நான் இல்லப்பா, என்ன படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், அந்த பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், அவன்தான் என்ன படைச்சவன், அவன்தான் சர்வஸ்வன் அப்படிங்கிறார். இவர் கேட்கிறார், அவன் யாரு? அவன் ஒரு பரமாத்மா, அவன் என்ன படைச்சிருக்கான், அவனை பார்த்திருக்கியா நீ அப்படின்னு கேட்கிறார் நாரதர். அப்ப பிரம்மா சொல்றார், அந்த பரபிரம்ம வஸ்து சாட்சாத்கார எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத அவர் ஆரம்பிக்கிறார். அந்த பரபிரம்ம வஸ்து யோக நித்ரால பாகவதத்தில் சொல்லியிருக்க மாதிரி நாராயணனா இருந்து அவர் யோக நித்ரால சமாதியில் அவர் இருக்கிறச்சே அவர் பரமாத்மாவா இருக்கார்.
அவர் அப்படியே நாபியை பார்க்குறார். நாபியை பார்த்து எனக்கு ஒரு சத்சங்கம் வேணுமே, இந்த துவாரகால நம்ம தீட்சிதர் ஃபேமிலியெல்லாம் சப்தாக ஃபேமிலியெல்லாம் நிறைய சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கும் ஒரு சத்சங்கம் வேண்டாமா, அவள்லாம் இவ்வளோ சத்சங்கம் பண்ணுறாளே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். நாபியை பார்க்குறார். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, பிரம்மா வந்து பிரம்மாத் பபூசுர் அஜ்யேஷ்டா பரமேஷ்டி பிதாமகா அமர சொல்கிறது. ஸ்வயம்பூ, அவர் ஸ்வயம்புவாக கிளம்புறார் அந்த நாபி கமலத்துலேருந்து. அந்த பிரம்மாவை பார்க்குறார். இவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறார், பிரம்மா வந்திருக்கார் அப்படின்னு. அந்த பிரம்மா கொஞ்சம் மேலே வந்திருக்கார் இல்லையா, அவர் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி பார்க்குறார், இந்த பக்கம்லாம் பார்க்குறார், அந்த பக்கம்லாம் பார்க்குறார். எல்லா இடத்துலையும் ஆபோமயமாக இருக்குது ஜகத். ஆபோமயமாக இருக்கிற ஜகத்தை பார்த்துட்டு நான் யாருப்பா, என்னை யார் இப்படி படிச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிறார். கோஹம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறார். அதான் முதல் கொஸ்டின். அது ஒரு வேத வாக்கியமாகவே எடுத்துக்கலாம். கோஹம் கோஹம். அப்போ பிரம்மாவுக்கு பேர் வந்து கோஹம். அதுதான் கோஹம்ல கஹான்னு இருக்கு. அந்த கஹா தான் பிரம்மாவுக்கு பேர். கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா அப்படின்னு கஸ்மை அப்படின்னு பிரம்மாவுக்கும் ஒரு பேராக இருக்கு. அந்த கோஹம்னோன்னு அவர் கேட்குறார், பார்க்குறார். அவருக்கு யாரும் உத்தரம் கொடுக்கல, ஆன்சர் சொல்லலை. அவர் என்ன பண்ணிட்டு அவர் என்ன பார்க்குறார், சரி நம்ம உள்ளே பார்க்கலாம், நம்ம உள்ளே பார்த்தா நமக்கு ஏதாவது உத்தரம் தெரியும் அப்படின்னு. எப்போதுமே ஏதாவது நமக்கு நம்ம பெரியவா சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு உத்தரம் கிடைக்கலைன்னா நம்ம ஒரு தியானம் பண்ணி நம்ம உள்ள பகவானை தியானம் பண்ணினா நமக்கு உத்தரம் கிடைக்கிறது. அவரும் உள்ளே பார்க்கலான்னு பார்க்குறார். எதிர்ச்சையாக ஒரு துவனி கேட்கறது. அந்த துவனி என்னன்னாக்கா பாகவதத்தில் அந்த சதுஸ்லோகி சர்க்கத்தில் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம், அந்த ஸ்கந்தத்தில் அவர் ஒரு தியக்ஷரம் வருது அப்படிங்கிறார். அந்த தியக்ஷரம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஸ்பர்ஷேஷு யத் சோடசம் ஏகவிம்சம். ஸ்பர்ஷனாக்க காதையோ மாவசானாக ஸ்பர்ஷாக வியாக்கரணத்தில் சிக்ஷா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. காதையோ கா க கன்னா அதுலேருந்து காட்டு இருக்கு பார்த்தல, அதில் அதை ஸ்பர்ஷான்னு சொல்கிறா. அந்த ஸ்பர்ஷத்தில் 16வது அக்ஷரம். 16வது அக்ஷரம் என்ன? காலேருந்து 16வது அக்ஷரம் த. கா 5, அடுத்தது சக்காரம், அடுத்தது ட 5, 5 3 15 16 த. அதே மாதிரி ஏகவிம்சம் ப. தப்பா தப்பா தப்பா. அவர் இதை நினச்சிட்டு சரி தப்பான்னு ஏதோ சொல்கிறது போல் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார். அந்த தபஸ் என்னமா இருக்கும்? ஏன்னா அது வரையும் அந்த தபஸுங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, தபஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்படியே ஒரு நிலைக்கு போறார். அதுதான் தப்போனிஷ்ட நிலையா பகவான் அமைச்சு கொடுக்குறார். அந்த தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். தபஸ்ன்னு இந்த மாதிரி அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே நிறைய வருஷம் தபஸ் பண்றார். அப்ப நம்ம பரமாத்மா, அந்த யோக நித்ரையில இருக்கிற பரமாத்மா, அவர் இப்ப நாராயணனா ஆகி கண்ணை திறக்கிறார். திறந்துட்டு அவர் என்ன யோசிக்கிறார், இந்த ஒரு பிரம்மாவுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் வந்து தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதா சந்தர்ஷயாமாச பரம் நயத்பரம். அந்த பிரம்மாக்கு வந்து தன்னோட லோகத்தெல்லாம் காமிக்கிறார். தன்னோட ஸ்வரூபம், அந்த சக்கர கதாபாணியா இருக்கிற ஸ்வரூபத்தை காமிக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறார் பிரம்மா. இந்த மாதிரி நமக்கு ஒரு இது நமக்கு ஒரு தரிசனம் கிடைச்சதே, அந்த பரமாத்மா தரிசனம் கிடைச்சதே, நாராயணோட தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஹஸ்த தீட்சையை கொடுக்குறார். மகாவிஷ்ணு வந்து பிரியம் பிரீத்தமனாக கரேஸ்பிருஷன் ஹஸ்த தீட்சை கொடுக்குறார். ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யனுக்கு ஹஸ்த தீட்சை கொடுக்குறார். அவர் ஹஸ்த தீட்சை கொடுத்தோன்னே இந்த காலத்தில் அதை ஏதோ ஷேக் ஹேண்ட் அப்படிங்கிறா. ஷேக் ஹேண்ட் கொடுத்தோன்னே எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறா. அதே மாதிரி பிரம்மாவும் விஷ்ணுவும் ஃப்ரெண்ட் ஆகிடுறா. நம்ம நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி இந்த மகது உபதேசம்லாம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் குரு சிஷ்ய பாவமும் இருக்கும், ஒரு ஸ்னேக பாவமும் இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க, பகவத்கீதா அர்ஜுனன் சொன்னார், அவ 2 பேரும் ஸ்னேக பாவமும் இருந்தது. அதே மாதிரி உத்தவ கீதையிலையும் உங்களுக்கு அந்த பாவம் தெரியுது. பகவான் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உபதேசம் மகது உபதேசம் பண்ணியிருக்காலோ அந்த இடத்துல இந்த ஸ்னேக பாவமும் குரு சிஷ்ய பாவம் 2ம் சேர்றது. அந்த இப்போ அந்த தீட்சை வந்தோடனே அவர் பக்குவம் ஆயிடுறார். பிரம்மா வந்து
நீ வந்து நல்ல தபஸ் பண்ணியிருக்கேப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுப்பா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து உனக்கு ஒரு பெரிய காரியம் வச்சுருக்கேன், இந்த சிருஷ்டி பண்ணணும், சிருஷ்டி பண்ணி இந்த உலக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு மேனுவல் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கார். பிரம்மா என்ன சொல்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு, நான் தபஸ் பண்ணுறச்சே சில விஷயங்கள் என் மனசில் வந்தது, அந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி 4 ஸ்லோகத்தில் சில பிரச்சனைகளை கேட்குறார். அவர் கேட்குறார், நீ வந்து பரமாத்மாவாக இருக்க, திடீர்னு இப்போ வந்து நாராயணனா வந்திருக்க, திடீர்னு நீ வந்து சிருஷ்டி நீ தான் பண்ணியிருக்க, ஸ்திதி லயம், இந்த யதோர்ண நாபிகி, அது என்னது சிலந்தி, ஸ்பைடருக்கு வந்து சிலந்தி, அந்த சிலந்தி ஸ்பைடர் இருக்குது பார்த்தல, அது வந்து தனக்குன்னு ஒரு இது கட்டுறச்சே, அது ஒரு வீடை கட்டுறச்சே, அது வந்து என்ன பண்ணுறது, தன்னோட எச்சல்லேருந்தே அதை கட்டிட்டு அதுலேயே சிருஷ்டி ஸ்திதி லயம் எப்படி ஆறுதோ அதே மாதிரி நீனும் அப்படியே இருக்கேப்பா. நீ சிருஷ்டி ஸ்திதி, இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுற, திருப்பியும் அதை ஸ்திதி பண்ணுற, அதுக்கப்புறம் லயமாற, அந்த யோக நித்ராக்கு போகிற, இந்த மாதிரி கல்பமாக ஆயின்ட்டுருக்கு, இதெல்லாம் எப்படி பண்ணுற நீ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறார். அப்புறம் என்ன வந்து நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்கிறையே, உனக்கு வந்து நிர்குணம் சகுணம் இந்த மாதிரி நிறையா ரூபங்கள் இருக்கலாம், அதெல்லாம் எப்படி, அது ரூபங்கள் எப்படி இருக்குது, நீ என்ன சிருஷ்டி பண்ணணும்னு சொல்கிறையே, இந்த சிருஷ்டியில் நான் இந்த சிருஷ்டியை ஆரம்பித்தேனாக்கா எனக்கு ஒரு அகங்காரம் வந்துடாதா, நான் சிருஷ்டி பண்ணோன்னு நான் தான் சிருஷ்டி பண்ணேன்னு எனக்கு ஒரு அகங்காரம் வரலாமே, கர்த்திருவம் வரலாமே, நான் தான் கர்த்தா, அகம் கர்த்தான்னு ஒரு கர்த்திருவம் வந்துடுமே, நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் வேணால் பாருங்க, நீங்கள் எப்போ இந்த நம்ம டெய்லி லைஃப்லேயே பாருங்க, எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னன்னு பாருங்க, நீங்கள் ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா எல்லா சமஸ்யாவும் உற்பத்தி ஆகுது. நம்ம இந்த வேலையை பண்ணலை, பகவான் நம்மளை தூண்டி விட்டுருக்கான், நம்மள ஆச்சாரியால் பிரேரணையில் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குரு அனுகிரகத்தில் இதை பண்ணிட்டு இருக்கோன்னு ஒரு நிர்லிப்தமாக ஒரு பாவனை வந்ததுன்னா அதோட நிலையே வேற. இப்ப பிரம்மாவும் அதே கொஸ்டின் தான் கேட்கிறார், நான் வந்து இந்த அகங்காரம் இல்லாம எப்படி, இத பந்தனம் இல்லாம நான் மாட்டின்ற கூடாது இந்த சிருஷ்டியில, அது எப்படி எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு திருஷ்டாந்தம் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, காளிதாசன் ஒரு ரச்சனை பண்றான் ரகுவம்சம். காளிதாசன் அப்ப அந்த காலத்துல ஒரு ஓலைச்சுடி இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அந்த ஓலைச்சுடிக்கு ஒரு பேனா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். காளிதாசன் எழுதினான். இப்போ இந்த பேனா வந்து சொல்லித்துனாக்கா, நான் தான் வந்து ரகுவம்சத்தை எழுதினேன் அப்படின்னு இந்த பேனா சொல்லித்துனாக்கா நம்ம அதை ஒத்துப்போமா? காளிதாசனோட புத்தியிலேருந்து வந்து அந்த பேனால இருக்கிற இங்கு இல்லை அந்த பேனால இருக்கிற நிப்போ இங்கோ நான் தான் எழுதினுக்கேன் அப்படின்னு நினைச்சாக்கா, அப்ப காளிதாசனோட காவியம் அது தானாவே எழுத முடியுமா? பிரதிபா இருக்கா? அதுக்கு பிரதிபாங்கிறது ஒரு இது வேணும், கவி பிரதிபான்னு ஒன்று வேணும், கவித்துவ பிரதிபா. அந்த பிரதிபா இருக்கிறது காளிதாசன் தான் இருக்கு. அப்ப இந்த கர்த்திருவம் எப்படி போக்க வைக்கணும், இது நல்லா மனசுல பிடிச்சுக்கணும். இந்த கர்த்திருவம் தான் எல்லாம் நம்மளை மாட்டி வைக்கிறது. நம்ம லோகத்துல கர்த்திருவத்தை எப்படி போக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றச்சே தான் பகவான் சொல்றார், நீ இந்த சிருஷ்டியை பண்ணுப்பா பிரம்மா, நான் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்றேன். உனக்கு இந்த 2 விதமா ஜனங்கள் இருப்பா. சில பேருக்கு ஞானம் அவித்யா, ஞானம் இல்லாம அவ காரியத்தை பண்ண ஆரம்பிப்பா. அந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச், எல்லாமே தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், என்னோட ரோல் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்றவா. நம்ம ஹனுமான் மாதிரி சீதையை மட்டும் தேடின்னு வராம அவர் மீதி காரியத்தையும் முடிச்சுன்னு வந்தார் இல்லையா? ஏன்னா அவருக்கு காம்ப்ரிஹென்சிவா ஒரு அப்ரோச் இருந்தது. அவர் ராமர் இதெல்லாம் கேட்பார் அப்படி நான் போனாக்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் இருந்ததுன்னா நமக்கு எப்படி போகும்? ஸோ அவர் சொல்றார், உனக்கு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் நான் கொடுக்குறேன், நான் உனக்கு உபதேசம் பண்றேன், இந்த வித்யா என்னன்னு உனக்கு நான் உபதேசம் பண்றேன், இதை தெரிஞ்சுக்கோ. இதை தெரிஞ்சுட்ட அப்புறம் நீ வந்து சிருஷ்டி பண்ணாக்க உனக்கு வந்து இந்த பந்தனத்தை நீ மாட்டிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி இந்த சதுஸ்லோகி பாகவதம் ஆரம்பிக்கிறது. இந்த சதுஸ்லோகி பாகவதம், சதுஸ்லோகின்னு பேர் யார் கொடுத்தா, இதெல்லாம் சில பிரச்சனைகள் வருது. சதுஸ்லோகின்னு முன்னாடியே இருந்ததா, இதுல வந்து நம்ம வியாசர் சதுஸ்லோகின்னு சொன்னாரா இல்லையா தெரியல, பட் வியாக்கியான கர்த்தால்னா அதை சதுஸ்லோகி பாகவதம்னு சொல்லியிருக்கா. ஸ்ரீதரிய வம்சீதரியத்தில் இப்படி சொல்லியிருக்கா. அப்புறம் இந்த சதுஸ்லோகின்னு அந்த 30வது ஸ்லோகத்திலேருந்து 36வது ஸ்லோகம் வரலையும் இருக்கு. மொத்தமாக இது 7 ஸ்லோகமாக எடுத்துக்கணும். முதல்ல சதுஸ்லோகின்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர் இருந்தாலும், சதுஸ்லோகின்னு எடுத்திருந்தாலும்
இது வந்து 7 ஸ்லோகம். அந்த 7 ஸ்லோகத்தில் முதல் 2 ஸ்லோகம் 30, 31 அந்த ஸ்லோகம் வரைச்சையும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். 30, 31 வந்து அவதரணிகா. அந்த அவதரணிக்கால முதல் ஸ்லோகம் 30வது ஸ்லோகம் யோகத்ரய பிரதிபாதகமாக இருக்குது. கர்ம ஞான பக்தி, அது முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் வந்து 31வது ஸ்லோகம் மதனுகிரகாத்துன்னு முடிகிறது. அது வந்து ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வர அனுகிரகம், ஈஸ்வர தத்துவம். 32வது ஸ்லோகம் பிரம்மஸ்வரூபம், அது சகுணமா நிர்குணான்னு பார்க்கலாம். பிரம்மஸ்வரூபம் 32வது ஸ்லோகத்தில் என்ன, சதுஸ்லோகியோட முதல் ஸ்லோகம். 33 இந்த பிரகிருதி தத்துவம். ஸோ பிரம்மஸ்வரூபம், பிரம்ம தத்துவம், பிரகிருதி தத்துவம் 33. 34வது வந்து ஜீவ லட்சியம், ஜீவ தத்துவம். அதுக்கப்புறம் 35வது வந்து கிம் ஜிக்யாசியம், ஏததேவ ஜிக்யாசியம், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன், ஒரு நிச்சயமாத்மக ஞானம். அதை வந்து பகவானே சொல்றார், இதுதான் தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படிங்கிறது 35வது. 36வது வந்து சுவானுபவ சித்தி, அந்த சுவானுபவத்திலேருந்து இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது. இந்த 7 ஸ்லோகம்தான் இன் டோட்டலாக நம்ம படித்தாக்க இந்த சதுஸ்லோகி பாகவதத்தோட சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து முதல் ஸ்லோகத்துக்கு போகலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் சரஹஸ்யம் ததங்கஞ்ச கிருஹாண கதிதம் மயா. இந்த ஸ்லோகம் வந்து அந்த யோகத்ரய பிரதிபாதகமாக இருக்கு. பகவான் என்ன சொல்றார், இந்த ஞானத்தை உனக்கு உபதேசம் பண்றேன்ப்பா ஹே பிரம்மாவே, உனக்கு இந்த ஞானத்தை சொல்லிடுறேன். இது வந்து எப்படி இருக்கு, பரமகுஹ்யம், ரொம்ப சீக்ரெட். இது பரமகுஹ்யம் யத் விஜ்ஞான சமன்விதம். இது வந்து எல்லா ஞானத்திலையும் 2 நம்ம ஞானம் நாலேஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தியரி ப்ராக்டிகல்ஸ்னு 2 உண்டு. தியரிங்கிறது ஞானம்ங்கிறது தியரி, விஜயானம்ங்கிறது ப்ராக்டிகல்ஸ். என்னப்பா அந்த விஜயானம்னாக்கா அனுபூதி, அனுபூதி சகிதமாக உனக்கு நான் இதை சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். அசரஹஸ்யம், நம்ம ஸ்ரீதராச்சாரியால் சரஹஸ்யம் பக்தி அப்படின்னு பண்ணியிருக்கார். சரஹஸ்யம் பக்தி ததங்கம் கர்ம அப்படின்னு சொல்றா. ததங்கம் கர்மச்ச கிருஹான, இதை நீ எடுத்துக்கோப்பா, நான் உனக்கு ஒரு ஞானத்தை சொல்ல போறேன். அது வந்து பரமகுஹ்யமா இருக்கு, அது அனுபூதியோட தெரிஞ்சுக்கணும், அதை பக்தி கர்மாவோட நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. இப்ப வந்து இந்த ஸ்லோகத்துல ஒரு சப்தம் ததங்கம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அங்கம்னா அதோட பாட்டுன்னு எடுத்துக்கணுமா, எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அதோட பாட்டுன்னு எடுத்துக்க முடியாது. அங்கம்னாக்கா அவயவி பாவம் எடுத்துக்க முடியாது. ஸோ அவயவி பாவம் எடுத்துக்கலைன்னாக்கா நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்கா சாத்திய சாதன பாவம் எடுத்துக்கணும். அது இப்போ வந்து கர்மா வந்து ஞானத்துக்கு சாதனமாக இருக்கு, அது காரிய காரணமாக இல்லை. அப்ப இந்த ஞானம் என்ன, ஸ்வஸ்வரூப ஞானம், அந்த ஆத்ம ஞானம். இந்த ஞானம் அது எப்படின்னாக்கா ஒரு கிணறு இருக்கு, ஒரு திருஷ்டாந்த சொல்லணும்னா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல ஸ்வச்சமான ஜலம் இருக்கு. இந்த ஸ்வச்சமான ஜலம் ரொம்ப நாளா அந்த கிணறை, இங்க பக்கத்துல ஒரு குளம் இருந்தது, யாரோ வந்து கிளீன் பண்ணான்னு ஒரு கதை சொன்னான். அந்த மாதிரி ஸ்வச்சமான ஒரு ஜலம் இருக்கிறச்சே மேலே வந்து கல் மண் எல்லாம் போட்டாச்சு. அது வந்து அப்புறம் அதில் ஏதோ செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்வச்சமான ஜலம் நமக்கு பிராப்தி ஆகணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கர்மாச்சரணம் பண்ணணும். 2 ஆளை கூப்பிட்டு அந்த கல்லெல்லாம் எடுப்பா, இந்த செடியெல்லாம் எடுப்பா, இந்த பாசியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டா போகிறோம், நமக்கு அந்த ஸ்வச்ச ஜலம் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த கர்மாச்சரணம் பண்ணி சித்த சுத்தி பண்ணி சாதன சதுஷ்டயம் நம்ம பேசினோமே, அந்த ஞானத்தை அடையறதுக்கு நம்ம மனசை ரெடி பண்ணிட்டாக்கா நமக்கு அந்த ஒரு நம்ம அந்த ரெடினஸ் சித்தத்தா நமக்கு கிடைக்கிறது. அதை தான் வந்து ததங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா, சாதன சாத்திய பாவம் சொல்லியிருக்கா. ரகசியம். இப்போ இந்த பக்தி இருக்கு, பக்தியும் வந்து இதே மாதிரி தானே. பக்தியை வந்து இப்போ பகவான் கிருஷ்ணம் பஜே அப்படின்னு சொல்றா. பஜேனாக்கா பஜ சேவாயம். இப்போ ஏதோ ஒரு காரியம் பண்றோம், பூஜை பண்றோம், அதுவும் ஒரு கர்மா தானே. அப்ப அதுவும் கர்மாலே வந்திருக்கலாமே, அதை தனியா ஏன் சாரஹஸ்யம்னு தனியா சொன்னார் அப்படின்னாக்கா அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு.
அந்த வம்சீதரியத்தில் வித்ருன்னு இந்த பொடி அழுத்த படித்தாக்க நம்ம அண்ணாவோட உபன்யாசத்தையும் கேட்டாக்கா எல்லா பெரியவாள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறானாக்க சரஹஸ்யம் அப்படின்னாக்க முக்தானாம் அப்படி சித்தானாம். நேற்றுக்கு தீக்ஷர் மாமா சொன்னது, இந்த பிரம்மேந்திராள், ஜீவன் முக்தாள், ரமண மகர்ஷி இவாள்லாம் கூட அந்த ஒரு பிரம்மவஸ்துல இருந்து கூட அவ ஜீவன் முக்தி அடைந்த அப்புறமும் கூட அந்த பகவான்கிட்ட பக்தி பண்றான். அதனால அது ரகசியம். இந்த மாதிரி ஒரு பக்தி வரணும்னாக்க கோடியில ஒருத்தனுக்கு தான் வருது. அதனாலதான் அது சரகசியம் அப்படின்னு தனியா சொல்லி, இந்த பக்தியும் கர்மாவும் ஞானத்துக்கு சாதனம், இது மூணும் யோகத்ரய பிரதிபாதகம். இதுல வந்து சில பேர் சொல்றா ராஜயோகமும் சேர்த்துக்கணும், அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடுறது. எல்லாம் சேர்த்து யோகத்ரய பிரதிபாதகமா இந்த இது வருது. இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சத்சங்கத்துல இருக்கணும். பக்தி பண்றச்சே சத்சங்கத்துல இருக்கணும். நம்ம கர்மா, பூஜை, பாராயணம், ஜபம் இதெல்லாம் பண்றச்சு சத்சங்கத்தில் இருக்கணும். சத்சங்கத்தில் இருக்கிறச்சே அந்த பக்தி வளர்றது. கீதால ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்வகர்மனா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸோ அது பண்ண சித்திம் விந்ததி மாணவஹா பக்தியா மாம் அபிஜானாதி யாவான்யஸ்சாஸ்மி தத்வதஹா அப்படின்னு கூட பகவான் சொல்லியிருக்கா. இந்த ஞானம் சாதனம் பக்தி அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத் என்ன பண்ண சொல்ல வருது, இந்த உபனிஷத் வாக்கியமோ இந்த வேத வாக்கியமோ இந்த ஸ்லோகமோ என்ன சொல்ல வருதுன்னா, சித்த வஸ்துப்பா இந்த ஞானம். இந்த சித்த வஸ்துவை அடையணும்னாக்கா நம்ம ஃபைனலா உபாசனா பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த சித்த வஸ்துவ உபாசனா பக்தி எப்படி பண்றது அப்படின்னாக்கா ஸ்ரவணம் நவதா பக்தி. நம்ம பிரகலாதன் சொன்ன நவதா பக்தியும் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசித்தவியம், வேதாந்தத்தை சொல்ல ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசித்தவியம், நிதித்தியாசனம் பண்ணி நம்ம ஆத்மாவா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு வாக்கியம் அதை பண்ணி இந்த மார்க்கத்தில் நம்ம போனாக்கா நமக்கு இது ஒரு சாதனமா இருக்கு. பக்தி ஒரு அந்தரங்க சாதனம், கர்மா வந்து ஒரு பகிரங்க சாதனமா எடுத்துட்டு பலசித்தி வந்து ஒரு ஞானம். இதை வந்து பிரம்மை பூத்தாள்லாம் கூட இதை என்ஜாய் பண்றா. நம்ம இந்த ஒரு கீர்த்தனையை பார்த்தேன்னாக்கா மாமா பாடுறச்சே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மாமாவை பார்த்தோன்னே அந்த கீர்த்தனை ஞாபகம் வருது. மானச சஞ்சரரே அப்படிங்கிறார். பிரம்மணி மானச சஞ்சரரேன்னு முதல் வாக்கியம் தான் சொல்றார். அவர் பிரம்மத்துல இருக்கார், பிரம்மனிஷ்டாலா இருக்கார், அது சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், மதசிக்கு பிஞ்சா அலங்கிருத்த சிக்குரே அப்படின்னு கீழே இறங்கி அந்த பகவானோட ஸ்வரூபத்தை, சகுண ஸ்வரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சுடுறார். அதனால அந்த அவெல்லாமும் இதுக்கு பிரமாணம் இந்த பிரம்மேந்திரா கிருதி தான் பிரமாணம். இந்த மாதிரி அவ அனுபவிக்கிறா. முக்தானாம் அப்படி சித்தானாம் ஏஷா பக்தி ஆத்ரியதே அத்தஹ சரஹஸ்யம் இது உக்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறான். இதுல இருந்து இந்த யோகத்ரய பிரதிபாதகமா இந்த 3 மார்க்கத்துல நம்ம ஞானத்தை அடையறதுக்கு நம்ம பிரயத்தனம் படணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேக்அவே. எல்லா ஸ்லோகத்திலையும் இது வந்து பிரம்மாக்கு ஏதோ விஷ்ணு சொல்லினார், நமக்கு ஒன்றும் இதுல வேலை இல்லை, ஏதோ வேதாந்தம் சொல்லிட்டு இருக்கா அங்க உட்காந்து அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. நம்ம இது ஒரு பரம ஞானம். இது வந்து அது வந்து அதுலேருந்து ஒரு விஷயமும் நம்ம அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது இந்த கலியுகத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஈஸ்வர தத்துவம். அடுத்த ஸ்லோகம் அதுக்கு என்ன ஸ்லோகம்னா, யாவானஹம் யதா பாவஹ யத்ரூப குணகர்மகஹ ததைவ தத்துவ விஜானம் அஸ்துதே மதனுகிரஹாத். இதுல அந்த அஸ்துதே மதனுகிரஹாத் அதுவே போறோம். அந்த மதனுகிரகம், இந்த பகவத் தத்துவ ஞானம் நமக்கு எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தாக்கா, யாவானஹம் யதா பாவோ ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சித்தும் அச்சதி. இந்த மாதிரி நிறைய பாவத்துல பகவானை எல்லாரும் பண்றா. யதா பாவஹ யத்ரூப குணகர்மகஹ, நிறைய ரூபங்கள் எடுத்துக்கிறான். நாம குணமெல்லாம் இருக்கு. யத்ரூப குணகர்மகா சகுண உபாசனை எல்லாமே இருக்கு. ததைவ தத்துவ விஜானம், இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா மத அனுகிரகாத், என்னோட அனுகிரகம், குரு அனுகிரகம். பிரம்மாக்கு நாராயணன் குரு அனுகிரகம் வேணும். நமக்கெல்லாம் நம்ம ஆச்சாரியர், நம்ம குரு அனுகிரகம் வேணும். மத அனுகிரகாத், இந்த குருவை பண்ணணும். இதே மாதிரி நேற்றுக்கு மாமி சொல்லிட்டு இருந்தா, சுந்தரகாண்டத்துல ஹனுமாருக்கு ததோ ராவண நீதாயாக சீதாயாக
ततो रावणनीतायाः सीतायाः शत्रुकर्षणः ईयेष पदम அந்த பதம் என்னப்பா ஈயேஷா இவர் ஒரு பதத்துக்கு ஆசைப்பட்டாராம் ஒரு சாதாரண மாத்திரம் அர்த்தம் ஒன்று வருது இவர் ஒரு பதத்துக்கு ஆசைப்பட்டாராம் இந்த சீதா பரதன் இவாளுக்கெல்லாம் ஒரு பதம் கிடைச்சுதான் என்னடா அந்த பதம் அப்படின்னாக்கா அந்த பதம் வந்து ஆலிங்கன பதம் அவள்லாம் ஆலிங்கனம் பண்ணாளா ராமரை ஸோ இவருக்கும் நான் நினச்சிதான் நானும் வந்து இந்த உபாசனா பண்ணி ராமருக்கு இந்த சீதையை தேடி கொடுத்து ஒரு நல்ல சமாதானம் சொன்னாக்கா எனக்கும் ஒரு பதம் கிடைக்குமா அந்த ஆலிங்கன பதம் கிடைக்குமா அப்படின்னு இவர் யோசிக்கிறாராம் அந்த பதம் கிடைக்குமான்னு அந்த யுத்த காண்டத்துல முதல் சர்க்கத்துல ஏஷ பூத ஏஷ மயா காலம் இமம் பிராப்பிய மகாத்மா ஏஷ சர்வஸ்வ பூதேஷு பரிஷ்வங்கோ ஹனுமதா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆலிங்கனம் பண்றாராம் இந்த பதம் கிடைக்கிறதா இதுக்கு மகேஸ்வர தீர்த்தர் சுந்தரகாண்டத்துக்கு ரொம்ப அற்புதமா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுந்தரகாண்டம் அத்வைதத்தினுடைய தாத்பரியத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி ஜீவனான ஹனுமான் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியான அம்பாளை பார்த்த உடனே பரபிரம்மமான ராமனோட ஐக்கியமானான் சுந்தரகாண்டம் அத்வைதத்துடைய பிரதிபாதனம் மகேஸ்வர தீர்த்தருடைய வியாக்கியானம் உத்தமம் இன்னைக்கு அதுவும் தெரிஞ்ச ரெண்டாவது வியாக்கியானம் இன்னைக்கு குரு அனுகிரகம் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தாலே குரு அனுகிரகம் மத அனுகிரகாத் அவரோட அனுகிரகம் மகேஸ்வர தீர்த்த பிரத்யட்சமா கிடைச்சுடுத்து இந்த ஸ்லோகத்துல நமக்கு அனுகிரகம் குரு அனுகிரகம் கிடைச்சுடுத்து அடுத்த ஸ்லோகம் 32வது ஸ்லோகம் அகமேவாசம் ஏவ அக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பశ్చాதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். இப்போ வந்து இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு மூல எல்லாத்துக்குமே ஸ்வரூபந்தான் காரணம். அப்போ இந்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அவர் சொல்றார், நான் தான்ப்பா இருந்தேன், ஐவா நான் ஒத்தந்தான்ப்பா இருந்தேன், நான் ஒத்தந்தான் இருக்கேன், நான் ஒத்தந்தான் இருக்க போறேன் அப்படின்னு முதல்ல சொல்றார். ஸோ இந்த பிரபஞ்சம்ங்கிறது இப்போ என்ன இருக்கோ இதுதான் இது 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 ஒரு சத்தா இருக்கு. இப்போ வந்து சத்து சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றா. இந்த பிரபஞ்சம் வந்திருக்கு, பிரபஞ்சம் வந்து ஒரு பிரபஞ்சம் வந்திருக்கு. இந்த பிரபஞ்சம் எப்படிப்பா வந்திருக்கு? இப்போ நான் மட்டும்தான் இருக்கேனாக்கா இந்த பிரபஞ்சம் இருக்கே அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது? எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு. அது வந்திருக்கணும்னாக்கா அதுக்கு காரணம் ஒன்று இருக்கணும். அதுதான் அகமேவாசம், நான் இருந்தேன் முன்னாடி, அதுலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்திருக்கு. அது சூன்யத்துலேருந்து வரல. ஸோ சில இடத்துல தியரியில் என்ன சொல்றா, சூன்யத்துலேருந்து வந்திருக்கு, நத்திங் எக்ஸிஸ்டட், லேட்டர் த கிரியேஷன் ஹேப்பன்ட். சூன்யவாதம் அப்படின்னு இந்த பௌத்தாலாம் சொல்றா. சூன்யவாதம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு 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 குழந்தை இருக்குனாக்கா அதுக்கு அம்மா இருந்தே இருக்கணும். ஜகத் இருக்குனாக்கா அதுக்கு ஒரு கர்த்தா இருந்தே இருக்கணும். சூன்யத்துலேருந்து வந்திருக்க முடியாது. அந்த அது நமக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறது அது வேற விஷயம். பிராகபாவம் அது வேற விஷயம். கண்ணுக்கு தெரியல நமக்கு அப்படிங்கிற அது வேற விஷயம். அது கண்ணுக்கு தெரியலனாக்கா நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ இதை மட்டும் நமக்கு சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு மாமி யாரோ மாமியோ இல்லை ஒரு பையனோ தலை வாரிக்கிறதுக்கு ஒரு சீப் வேணும்னு கேட்குறான். எனக்கு ஒரு பிளாஸ்டிக் சீப் கொடுங்கிறான். சரின்னு பிளாஸ்டிக் சீப் ஒருத்தர் கொண்டு கொடுக்குறான். இந்த பேன்லாம் நிறையா இருக்குது, எனக்கு ஒரு உடன் சீப் கொடுங்க அப்படிங்கிறான். இந்த பழைய காலத்தில் அந்த உடன் சீப் ஒன்று வந்துருந்தது. அப்போ இந்த உடன் சீப்னா இந்த மரத்தில் பண்ணினது. இந்த மரம் இருந்ததுனால தானே உங்களுக்கு மர சீப் வந்தது. பிளாஸ்டிக் இருந்ததுனால தானே பிளாஸ்டிக் சீப் வந்தது. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து சசிருங்கத்தில் எனக்கு ஒரு சீப்பு பண்ணி கொடு அப்படின்னாக்கா, சசம்னாக்கா ராபிட், ராபிட்டுக்கு சிங்கம் உண்டா, சிங்கம்னாக்கா ஹான்ஸ், ராபிட்டுக்கு சிங்கம் இல்லாத காரணத்தினால அதுலேருந்து எனக்கு ஒரு சீப் பண்ணி கொடு அப்படின்னு ஒருத்தன் கேட்டானாக்கா, அந்த சீப்பு இவன் பண்ண போனாலும் ராபிட்டுக்கு சிங்கமே கிடையாதேப்பா. அப்போ உனக்கு எப்படி? அப்போ ஸோ அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, பிரபஞ்சம் வந்திருக்கு, அது ஒரு வியாக்கிருத்தமான வஸ்து. அதுக்கு முன்னாடி இருந்த வஸ்து தான் பிரம்மஸ்வரூபம். அது அவ்யாக்கிருத்தம், அது வந்து அனந்தம், அது வந்து சித்ரூபமாக இருந்தது, அது வந்து மூல பிரகிருத்தியா இருந்தது, அது பரமாத்மா ரூபமா இருந்தது, அது வந்து யோக நித்ரால இருந்தது, பகவான் இருந்தார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அது வந்து இப்ப ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தா இதெல்லாம் தாண்டி அது சத்ஸ்வரூபமா இருந்தது. இப்ப அந்த சத். ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்குனாக்கா, அகமேவாசம்
ஏவ அக்ரே அகம் ஏவ ஆசம் ஏவ அக்ரே அகமேவ ஆசம் நானியத்து நானியத் கிமப்பி ந அசீத்து எது சத்து சத்து அப்படிங்கிறது அந்த சத்து வந்து இந்த பரபிரம்ம வஸ்து அப்படின்னு அவ சொல்றா. இந்த சத்துனா இப்ப புரியுறது. இந்த சத்தை சொல்றச்சே இந்த சத்து வந்து இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சத்து வந்து இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னா சத்து சித்து ஆனந்தம்னு எக்ஸ்ட்ராபுலேட் ஆகுது. அந்த மாதிரி சத்து சித்து ஆனந்தம்னு அப்படி போறது. ஸோ பாகவதம் வந்து அது சேஷசாயி விஷ்ணு யோக நித்ரால இருக்கிறச்சே அப்படின்னு சொல்றது. இந்த அகம் அகமேவ ஆசம் ஏக்கமேவ ஆசம் அகம் நான் ஒருத்தந்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றச்சே வேற ஏதாவது ஒரு பிரம்ம வஸ்து இருந்ததாப்பா அப்படின்னா இல்லப்பா, வேற எதுவும் நிமித்தம் கிடையாது, உபாதானம் கிடையாது, காரணம் கிடையாது. இந்த ஜகத்து பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம் உபாதான காரணம் ஜஸ்ட் சொல்றதுனாக்கா இப்ப ஒரு கட்டம் பண்ணினாக்கா அந்த கட்டத்துக்கு மிருத்துனா மண்ணு, அந்த மண்ணு வந்து உபாதான காரணம், நிமித்த காரணம் வந்து அதை படைக்கிறவன் அந்த அவன் தான் வந்து நிமித்த காரணம். ஸோ இப்போ வந்து வேற எதுவும் கிடையாது. அப்போ அந்த பிரம்ம வஸ்து அத்விதீயமா இருக்கு, அப்பிரமேயமா இருக்கு, பிரக்ஞா பூர்ணமா இருக்கு, பிரக்ஞா மாத்திரமா இருக்கு, அக்ஷரமா இருக்கு, வேற என்ன சொல்லலாம், நிர்விகாரமா இருக்கு, சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அதுதான் அகமேவ ஏகம் ஆசம். இப்ப வந்து இந்த பிரம்மஸ்வரூபம் கண்ணை திறந்து யோக நித்ராலயம் வந்தா இது வெளியில வருது. இது வந்து வெளியில வந்துட்டு அது வந்து என்ன ஆறுது, சிருஷ்டி பண்ணணும்னு வந்துடுத்துனாக்கா அது சர்வஜனாரு, சர்வசக்தனாரா, சர்வ நியந்தா, சர்வாந்தர்யாமி, சர்வ கர்த்தா, சர்வ சுவாமி, இந்த மாதிரி குணங்களை வச்சுட்டு அது தானாவே வருது. அப்பதான் அதுக்கு இந்த குணங்கள்லாம் வருது. அதை ஈஸ்வரன் சொல்றோம். அதுதான் நம்ம எடுத்துட்டு முன்னாடி போறோம். இப்ப வந்து இதை நம்ம எப்படி வச்சுக்கிறது, நமக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா இதுல நாசதிய சூக்தம்னு ஏதோ சொல்றா. இந்த மாதிரி நாசதாசீன் நோசதாசீன் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எல்லாத்துலயும் இந்த உபனிஷத்துலாம் இதெல்லாம் சொல்றது. சொல்லிட்டு அது என்ன சொல்றதுனாக்கா நீ இப்ப வந்து அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த வஸ்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நீ அந்த வஸ்துட்டேந்து வந்ததுனால அந்த அம்சம் ஒன்ட்டு இருக்கிறதுனால நீ முதல்ல தெரிஞ்சுட்டேனாக்கா அந்த வஸ்துவையும் தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஏன்னா அந்த வஸ்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது டிஸ்கிரைப் பண்ண முடியாது, நம்மளால அதை வர்ணிக்க முடியல. அது அவர்ணனீயமா இருக்கு, அசப்தமா இருக்கு, சப்தத்தினால அதை நம்மளால இது பண்ண முடியல, அதை வர்ணிக்க முடியல, நம்மளால சொல்ல முடியல. நம்ம எல்லாமே சப்தத்தினால தானே சொல்றோம், புரிஞ்சுக்கிறோம். அந்த சப்தத்தினால என்னால சொல்ல முடியல. அப்ப நீ வந்து ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமானது சொல்றது. இதுதான் 32வது ஸ்லோகம். 33வது ஸ்லோகத்துக்கு போனாக்கா பிரகிருதி லட்சணம் மாயா தத்துவம். இந்த மாயா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள், இந்த சத்தான்னு ஒரு கான்செப்ட் நம்ம வேதாந்தத்துல நம்ம குருமூர்த்தி மாமா சொல்லிட்டு இருந்தார் அன்னைக்கு முதல் நாள் வரைச்சே அவர் சொன்னார். பிராதிபாசிக சத்தா, வியாவகாரிக சத்தா, பாரமார்த்திக சத்தான்னு 3 சொன்னார். அதை மாமா நேத்திக்கு கதையில சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா இந்த ஒரு ரூம் இருக்கு, அந்த பக்கத்துல ஒரு ரூம் பூட்டி வச்சிருக்காங்க. அந்த ரூம்குள்ள போறோம், ரூம் ரொம்ப டார்க்கா இருக்கு. அங்க ஒரு கயர் வச்சிருக்கா. அந்த கயரை பார்த்து நம்ம பாம்புன்னு நினைச்சுக்கிறோம். ரஜ்ஜு சர்ப்ப நியாயம்னு வேதாந்தத்துல எப்போதுமே ரஜத சுத்தி ரஜதம் ரஜ்ஜு சர்ப்பம் இதெல்லாம் வேதாந்தத்துல சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம பாம்புன்னு நினைச்சுக்கிறோம். உடனே மாமிய பிரசாத் கரண்ட் இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படின்னு பிரசாத கூப்பிடுறோம். பிரசாத் வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுறார். அவர் வரார், உடனே ஒரு டார்ச் எடுத்துன்னு வரார், காமிக்கிறார். உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இது வந்து சர்ப்பம் இல்லை, இது வந்து ஒரு ரஜ்ஜுனா கயர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து அப்போ அந்த டயத்தில் வந்து பிராதிபாசிகம், அந்த டயத்தில் நமக்கு வந்து சர்ப்பம் தோணுது நிஜமா பொய்யா? அந்த டயத்தில் அது நிஜமாக தான் இருந்தது. பட் அது வந்து வஸ்துதா அந்த வெளிச்சம் வந்தோன்னையும் அது போயிடுத்து. நம்ம வந்து அதை புரிஞ்சுட்டோம். இது வந்து இததான் சத்தாத்ரயம் அப்படிங்கிறா. அந்த காலத்துல பிராதிபாசிகம், அது பிராதிபாசிகமா இருக்கு. அதே மாதிரி விவகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் குழந்தைலாம் இப்ப ஜஸ்ட் ஒரு காமன் எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம், குழந்தை வருவான் நம்மள்கிட்ட, என்னம்மா இந்த மேத்ஸ் எக்ஸாம் எழுதி என்ன அச்சீவ் பண்ண போறேன் நான் லைஃப்ல, எப்படி இருந்தாலும் எனக்கு இவ்வளோதான் வரப்போகிறது, அது வரப்போகிறது,
இந்த அவன் இப்பதான் வேதாந்தம் பேசுவான், இல்லை அது எழுதிட்டு வந்தோடனே உடனே பேசுவான், சரியா எழுதலை பரீட்சை அப்படின்னோடனே வேதாந்தம் பேசுவான். நம்ம சரி ஒரு 1 நேரம் கேட்டு அவன் இப்படி பேசிட்டு இருக்கானே, சரி அவன் ஏதோ நிஜமாவே வேதாந்தி ஆக போறான், பாடசாலைக்கு நாளைக்கு சேர போறான் அப்படின்னு நினைச்சிருந்தாக்க 1 மணி நேரத்துக்கு கேச்சேம்மா பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறியா, மிக்சர் இது சீடை முறுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த வியாபகாரிக்கத்தில் நம்ம என்ன வேதாந்தம் பேசினாலும் எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வியாபகாரத்தில் இருக்கோமா, பாரமார்த்தத்தில் இருக்கோமா, பிராதிபாசிகமாக இருக்கோமா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாக்கா இந்த ஸ்லோகம் புரியும். இந்த ஸ்லோகம் ரிதேர்த்தம் யத் பிரதீயேத நத் பிரதீயேத சாத்மனி தத் வித்யாத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹ யதா பாசோ யதா தமஹ. இந்த மாயா, இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, இது 2 விதமா இருக்கு. வித்யதே நவித்யதே, ரொம்ப சுலபமா சொல்லணும்னாக்க இதர் இருக்கு இல்ல இல்ல, வித்யதே நவித்யதே. இந்த வித்யதே நவித்யதேக்கு சாட்சியா இருக்கிறது தான் பிரம்மம். அது சாட்சியா பார்த்து இது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மாயாவை தாண்டனம், அது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மம மாயா துரத்தியா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த தாண்டனம்னாக்க நமக்கு அந்த பகவானோட அனுகிரகம் வேணும். அந்த பகவானோட அனுகிரகம் இருந்தாதான் அதை தாண்ட முடியும். குரு அந்த ஆச்சாதனம், அந்த ஆச்சாதனம் போய் நமக்கு அந்த ஆத்ம ஞானம் நமக்கு தெரியப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லி, இதில் இந்த நம்ம சாங்கியத்தில் சொல்லியிருக்கிற 24 25 தத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், தன்மாத்திரங்கள் இதெல்லாமும் புரிஞ்சுட்டாக்க நமக்கு இது ஒரு மூல பிரகிருதி, இந்த தத்துவங்கள் புரியுது. 34வது ஸ்லோகம் ஜீவ லட்சியம், ரொம்ப பிரதானமான ஸ்லோகம். யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷு உச்சாவச்சேஷ்வனு பூதேஷு உச்சாவச்சேஷ்வனு கரெக்டாப்பா, பிரவிஷ்டான்ய பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வகம். இப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா, இது பஞ்சபூதாத்மகமான சரீரம். அந்த பஞ்சபூதாத்மகமான சரீரம் பஞ்சபூதாத்மகமாக இருக்கு இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சரீரமும் பஞ்சபூதாத்மகமாக இருக்கு. இப்போ பஞ்சபூதம்னா என்ன? பிருத்வி அப்தேஜோ வாயு ஆகாஷா. பிருத்வி அம்சம் நம்ம சரீரத்தில் இருக்கா, அஸ்தி மாம்சம் இதெல்லாம் பிருத்வி அம்சம். ரத்தம் இருக்கு, ரத்தம் இது ஜல அம்சம். வாயு இருக்கு, வாயு அம்சமாகவே இருக்கு. இந்த சந்திலாம் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு ஜாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஆகாஷாம்சம். இதெல்லாம் வாத்தம் அப்படிங்கிற ஆகாஷாம்சம் இருக்கு. அக்னி இருக்காப்பா, அது நம்மளை சுற்றுமா அப்படின்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அகம் வைஸ்வான ரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னஞ்ச துர்விதம் பகவானே சொல்றார். நான் தான் இந்த ஜாடராக்னியில நான் இருக்கேன். இது நான் சுடாத அக்னி. நான் ரொம்ப கறக்கு முறுக்குன்னு பண்ற சீட முறுக்கையும் நான் என்னோட வைஸ்வான அக்னியை நான் அக்னியால இது பண்ணுவேன். ரொம்ப காலம்பரை பண்ண அடைய ராத்திரி போடுற பாருங்க ஒரு சில, அந்த டைத்துலையும் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதையும் நான் ஜரிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வைஸ்வான அக்னியா இருக்கேன். பட் நான் சம்பூர்ண சரீரத்தை நான் சுட மாட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் ஜீர்ணம் பண்ணிடுறேன். அந்த ஜாட்டராக்னி, அந்த ஜாட்டராக்னி இந்த பஞ்சபூதங்கள்லாம் இந்த சரீரத்துக்குள்ள எப்படிப்பா வந்தது அப்படின்னு முதல் கொஸ்டின். ஒரு பலூன்ல நம்ம காத்து ஊதுற மாதிரி இதெல்லாம் ஒன்னொன்னா வந்துதா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா அது அங்கே இருந்ததுப்பா. அது தனியா நம்ம பலூன்ல ஊதுற மாதிரி அதை என்டர் பண்ண வேண்டாம், ஏன்னாக்கா அதை பிரவேசிக்க வேண்டாம். அது தானாவே அதிலே இருந்து அது அது உத்பூதமாச்சு அப்படின்னு. எப்படின்னாக்கா இப்போ ஒரு நகை இருக்கு, அந்த நகையில கோல்டு சுவர்ணம் இருக்கா அப்படின்னாக்கா இருக்கு, சுவர்ணம். எப்படி வந்தது? அந்த நகைக்குள்ள அந்த சுவர்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த நகை சுவர்ணம் இருக்கிறதுனால தான் அந்த நகை இருக்கு. அதனால அந்த காரணத்தினால அந்த காரியத்துல காரண குணங்கள் காரியத்துல தெரியறது. அந்த காரண குணங்கள் காரியத்துல தெரியறச்சே அத பிரவேசம் அப்படின்னு இவ அதை சொல்றான். அந்த சைத்தன்ய வஸ்து எல்லாம் அது முன்னாடியே இருந்தது. அது அந்த காரியத்துக்கு வந்தோனையும் அது
அது பாசமாறுது. யதா பாசோ யதா தமஹா, அது பாசமாறுது. அப்பதான் அது வந்து தெரியப்படுறது. அதை வந்து நம்ம வந்து சுவர்ணம் வந்து அந்த அந்த ஆபரணத்துல தெரியப்படுறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து அதை சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தோட ஆப்ஜெக்டிவ் என்ன, நமக்கு என்ன இதுல இருந்து கிடைக்கிறது அப்படின்னாக்கா, கிருபாதஸ்யாமிருதம் திவி பாதோஸ்ய விஸ்வாபூதானி அப்படின்னு ஒரு வேத மந்திரம். இப்ப பாதோஸ்ய விஸ்வாபூதானி, இந்த அமிர்தம் வந்து ஒரு பாதம்னாக்கா அப்பனா இதெல்லாம் அவர் அளவு கட்டியிருக்காளா அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கோசரம் அந்த மாதிரி சொல்றா. அப்ப வந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்ச ஒரு பாதம்னு வச்சுட்டோம்னு சொல்றோம். பிரபஞ்சத்துல இருக்கிற பாதத்துல இருக்கிற ஆனந்தத்திலே முழுகிட்டோம்னாக்க, அப்ப வந்து அந்த பிரபஞ்சே தரத்துல இருக்கிற ஆனந்தத்துக்கு எப்ப போனோம், அதுக்கு போனதுக்கு பிரயத்தனம் பண்ணோம்ப்பா. ஏன்னாக்கா இப்ப சரீரத்திலே ஆகாசம் இருக்குன்னாக்கா, அப்ப வெளியில ஆகாசம் இருக்கா இல்லையா? வெளியிலயும் ஆகாசம் இருக்கு. கடத்துக்குள்ள ஆகாசம் இருக்குன்னா கட்ட அந்தமும் இருக்கு, கடத்துக்கு வெளியிலயும் கட்ட ஆகாசம் இருக்கு. அதை உடச்சோனுமே கட்டாகாசத்தோடு அது இதாயிடுது, லீனமாயிடுறது. அப்படி இருக்கிறச்சே நம்மளும் வந்து அந்த இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த ஆனந்தத்திலேருந்து அமிர்தத்திலேருந்து வெளியில வந்து அந்த திவ்யமான சைத்தன்ய ஸ்வரூபியான பகவானோட ஆனந்தத்துக்கு லீனமாகணும், அதுக்கு நம்ம பிரயத்தனப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான சந்தேசம் இதுல. இதை எப்படி பண்றது அப்படிங்கிறச்சே, ஜன்ம ராஹித்யம் ஏவ ஜன்மனஹ பலம். நம்ம ஜென்ம எடுத்ததுக்கு என்னையா பலன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. ஜென்ம ராஹித்யம் ஏவ ஜென்மனஹா பலம். ஜென்ம ராஹித்யம் பலன். அப்பனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம கர்மா தியரி அப்படிங்கிறாங்க. நம்மள்கிட்ட சஞ்சித ஆகாமி பிராரப்தம்னு 3 கர்மா இருக்கு. ஒரு 100 ரூபா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம இன்னைக்கு 10 ரூபா அதை டிரா பண்ணிக்கிறோம். 10 ரூபா டிரா பண்ணோடனே அது 90 ஆயிடுறது. இந்த 10 ரூபா பிராரப்தமா இருக்கு. இந்த ஜென்மாக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த 90 சஞ்சிதமா இருக்கு. இந்த பிராரப்தம் இந்த தேகம் இருக்கிறது வரையும் நம்ம அதை அனுபவிச்சே ஆகணும். அதை அனுபவிச்சு நம்ம தீர்த்தே ஆகணும். இப்ப நம்மளோட கோல் என்ன அப்படின்னாக்கா, 0 சஞ்சித கர்மா பிளஸ் ஆகாமி கர்மா பிளஸ் பிராரப்தம் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம 0 பண்ணணும். இதை 0 பண்றதுக்கு, சரிப்பா நான் பிராரப்தத்தை மெதுவா கரைக்க ஆரம்பிச்சுடுறேன் அப்படின்னாக்கா, இந்த ஜென்மால கரைக்கிறேன் அப்படின்னாக்கா, சஞ்சிதம்ட்ட 90 உட்காந்துருக்கு. அப்புறம் ஆகாமி வேற இருக்கு. நீ திடீர்னு பாகவத சப்தாகம், திடீர்னு பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் பண்றேன் நான் தான் பண்ணினேன்னு வேற சொல்ற. சொன்னோன்னையும் எல்லாமே என்ன ஆயிடுறது, ஆகாமி. உனக்கு ஒரு +20 டே +20 +40ன்னு 100 ரூபாவா ஆயிடாயிட்டு இருக்கு. 0 ஆகவே மாட்டேங்கிறது. இது வந்து புண்ணிய சைடு. இதே மாதிரி பாப்ப சைடும் நம்ம யோசிக்கணும். +20 போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம எப்படி 0 பண்றது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த 0 பண்றது எப்படி அப்படின்னாக்கா, நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. என்னன்னா, நம்ம கர்மாச்சரணம் பண்ணணும்னு நம்மளாம் சொல்லிட்டோம் இல்லையா? இந்த கர்மாச்சரணத்தை ஈஸ்வரார்ப்பண பாவமா பண்ணி, கேவல ஈஸ்வரார்ப்பண பாவமா பண்ணிண்டு, நம்ம பெரியவாள்லாம் பெரிய யாகத்திலே கூட சங்கல்பம்லாம் பண்றச்சே தீக்ஷர் மாமா எப்பயோ சொல்லியிருப்பார். ஒரு சொன்ன ஞாபகம் நான் சின்ன வயசுல இருக்கிறச்சே. நான் ஒரு தடவை கேட்டேன், இந்த ஒரு ருத்ர ஏகாதசிக்கு இந்த சட்டித பூர்த்திக்கே ஒரு 1/2 மணி நேரம் சங்கல்பம் சொல்றாளே, இந்த பெரிய யாகம்லாம் நீங்க பண்றீங்களே மாமா, சின்ன வயசுல இருக்கிறச்சே நான் கேட்டேன், பெரிய யாகம்லாம் பண்றீங்களே அதுக்கு சங்கல்பமே 1/2 நாள் போகுமோ அப்படின்னு கேட்டேன். அப்ப தீக்ஷர் மாமா சொன்னா, அதெல்லாம் அதோட சின்னதுப்பா, தேனா அகம் ஈஸ்வரம் பிரீணயானி, ஜஸ்ட் 1/2 சென்டென்ஸ்ல முடிச்சுடுவாப்பா, அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ நம்ம என்ன சொன்னோம்னாக்கா, இந்த மாதிரி நம்ம ஈஸ்வரார்ப்பண புத்தியா கர்மாவை பண்ணினாக்கா, இது எல்லாமே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. நிஜமாவே சொல்லணும், அதை பாவனையோட சொல்லணும். வெறும் மந்திரத்தை ஃபினிஷ் பண்றதுக்கோசரம் கடைசியில சொல்லணும், சொல்லியாப்பா காயன வாச்சா முடிச்சுட்டியா அப்படின்னு காயன வாச்சா முடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இல்லை. நம்ம நிஜமாவே அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தி, அப்புறம் பலப்பிராப்தி வந்தாக்கா ஈஸ்வர பிரசாத புத்தி, என்ன பலன் கொடுக்குறானோ அந்த பிரசாத புத்தியில ஸ்வீகாரம் பண்றது.
அந்த ஆச்சாரியன் கொடுத்தது அந்த இதெல்லாம் நமக்கு அந்த அனுகிரகத்தோட அனுகிரக ஸ்வீகாரம் இருக்கு பார்த்தல, இது மாதிரி பண்றச்சே இந்த ஆகாமி 0 ஆயிட்டு இருக்கு. ஆகாமி 0 ஆறுதுனாக்க இப்ப இவன் வந்து ஒரு லைன்ல இருக்கான் மோக்ஷ இந்த கம்ப்ளீட்டா 0 பண்றதுக்கு. இப்ப நம்மள்ட்ட ஈக்குவேஷன் என்ன, சஞ்சிதா பிளஸ் ஆகாமி பிளஸ் பிராரப்தம் இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணணும், பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். அது ஏன்னா மைனஸும் எடுத்துக்கணும். திடீர்னு ஒரு பாபம் புண்ணியம் ரெண்டும் பண்றச்சே மைனஸும் வரும் ப்ளஸும் வரும். அப்புறம் இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு பாகவத சப்தாகம் பண்ணிட்டேன், அப்புறம் அங்கே போய் இன்னொரு பாபம் பண்ணிட்டு வரேன். சரி, எப்படி இருந்தாலும் பாகவத சப்தாகம் சொல்லியிருக்கேன், நிறையா புண்ணியம்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு அதை செட் ஆஃப் பண்ணிடுமா அப்படின்னா செட் ஆஃப் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம், அக்கௌண்டன்சிக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் செட் ஆஃப் கிடையாது. செட் ஆஃப் கிடையாதுன்னா என்ன, நீ பாட்டுக்கு பாபத்துக்கு பாப பலன், புண்ணியத்துக்கு புண்ணிய பலன் ரெண்டுத்தையும் அனுபவிக்கணும். இது ரெண்டுத்தையும் அனுபவிச்சே தீரணும். இந்த ஈக்குவேஷன்ல செட் ஆஃப் தியரி கிடையாது. அப்படிங்கிறச்சே நம்ம ரொம்ப பேலன்ஸ் பண்ணிட்டு போனோம். பேலன்ஸ் பண்ணிட்டு இப்ப குச்சேல உபாக்கியானம் அன்னைக்கு வித்யா சொன்னான், ரொம்ப நல்லா சொன்னான். கடைசியில வந்து குச்சேல உபாக்கியானத்துக்கு பல ஸ்ருதியில எல்லாரும் என்ன சொல்லுவா, லக்ஷ்மி கட்டாட்சம் வர்றதுக்கு தான் குச்சேல உபாக்கியானம், அவருக்கு அவ்வளோ லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைச்சு நமக்கும் ஏதோ கிடைக்க போறது அப்படின்னு. அதே மாதிரி இந்த அங்கம் ஹரேஹே குலகபூஷணம் பார்த்துட்டு எல்லாரும் அவன் ரெண்டு தடவை ஜவம் பண்ணிட்டு மேலே பார்த்துட்டே இருந்தானோ, ஏதாவது மேலேருந்து கீழே விழ போறதா எனக்கு அப்படின்னு. எதுவும் விழலை. ஸோ அந்த லக்ஷ்மி கட்டாட்சமே அந்த மாதிரி அதை பல சுத்தி கர்மபந்தா திமுச்சதே அப்படின்னு அந்த பலன் சொல்லியிருக்கு. இவர் வந்து அப்ப இவர் இருக்கிற இந்த சுதாமா முன்னாடியே போய் கிருஷ்ணனை அடைஞ்சிருக்கலாமே. அவர் என்ன அவ ஆம்பியா தூண்டி விட்டா ரொம்ப நாளா சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவ சொன்னா அந்த கதையில எத்தனை நாளா தூண்டி விட்டப்பறம் ஒரு நாள் சரி ரொம்ப சொல்றாளே சரி போலாம் அப்படின்னு அவ போனாராம். அந்த இடத்துல அவர் பிராரப்தம் நில் ஆயிண்டு வந்துட்டு இருக்கு. அப்பதான் அவருக்கு போடணும்னு தோன்றது. அந்த பிராரப்தம் இல்லாத அப்புறம் தான் அவர் போறார். அதுக்கப்புறம் அவருக்கு பகவானோட அனுகிரகம் கிடைக்கிறது. அதான் அங்க விஷயம். அதனாலதான் அந்த பலசுத்தியும் அப்படி சொல்லியிருக்கான்னு பெரியவாள்லாம் சொல்றா. இந்த மாதிரி இந்த சஞ்சித ஆகாமி இந்த பிராரப்தத்தை நம்ம 0 பண்ணினோம்னாக்கா ஈஸ்வர சமர்ப்பண பாவத்தோட கர்மா பண்ணி ஈஸ்வர பிரசாத புத்தியோட பலத்தை ஸ்வீகாரம் பண்ணி அதை தான் கர்மநேவாதிகாரஸ்தே அப்படின்னு பகவான் கீதாச்சாரியன் சொல்லியிருக்கான். மா பலேசு கதாச்சனா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து 35வது ஸ்லோகம் ஜிக்யாஸ்யம் ஏததேவ ஹி ஜிக்யாஸ்யம் தத்துவ ஜிக்யாசுனாத்மனः அன்வய வத்திரேகாபியாம் யத்ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. நீ என்ன சாஸ்திரம் வேணாலும் படிப்பா, நியாயசாஸ்திரம், அந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், மீமாம்சா, பூர்வமிசா, இதாண்டாப்பா. இது ஒண்ணுதான்ப்பா அன்வய வத்திரேகாபியாம். பல திருஷ்டாந்தம் போடு, தத் சத்வே தரசத்வம் தரபாவே தரபாவா எல்லாத்தையும் போட்டு பாரு. நீ வத்திரேக வியாப்தி, அன்வய வியாப்தி, வத்திரேக எல்லாத்தையும் போட்டு பாரு. எல்லாம் போட்டு பார்த்தாலும் ஏததேவஹி ஜிக்யாஸ்யம் இதை தான் தெரிஞ்சுக்கணும் நீ. இந்த 3 விஷயம்தான். என்னென்ன விஷயம் நம்ம சொன்னோம்? ஜீவ விஷயம், பிரம்மஸ்வரூபம், அப்புறம் யோகத்ரய பிரதிபாதகம். இந்த 3 விஷயம், மாயா பிரகிருதி விஷயம், இந்த 3 தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏததேவஹி ஜிக்யாஸ்யம் இதை தெரிஞ்சுட்டாக்கா இந்த பிரபஞ்சம், இந்த பிரம்மா இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. நம்ம இது ஒரு திரிகாலா பாரிதமா இருக்கு, இது நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சர்வசக்தன்னு தெரிஞ்சுண்டு 36வது ஸ்லோகம் ஏதன் மதன் சமாதிஷ்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கரிஹிச்சித்து. நீ மோகத்தை அடைய மாட்டை. ந விமுஹ்யதி, முஹ்யதி விமுஹ்யதி, கரிஹிச்சித் அபி ந விமுஹ்யதி. ஏததேவ ஹி ஜிக்யாஸ்யம், அங்க ஒரு ஏவகாரம், ந கரிஹிச்சித்து, முஹ்யதி விமுஹ்யதி, இங்க ஒரு உபசர்க்கம் எல்லாம் போட்டு என்ன சொல்றாருன்னா இதுதான்ப்பா அந்த ஞானம். இதை நீ புரிஞ்சுட்டேனாக்கா உனக்கு என்ன சிருஷ்டி பண்ணாலும் உனக்கு ஒரு எந்த கர்த்திருவமோ எந்த இதோ வராது. என்னோட சகுனம் இதெல்லாம் புரிஞ்சுண்ட, பிரகிருத்தினால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு இன்னும் புரிஞ்சுண்ட, இதான் ஞானம். இதை புரிஞ்சுட்டேனாக்கா புரிஞ்சுட்டேனாக்கா நீ உனக்கும் ஒரு கர்த்திருவம் வராது. நம்மளுக்கும் இதுலேருந்து நிறையா பாடங்களை சொல்றா. இதுலேருந்து நமக்கு இந்த சதுஸ்லோகி பாகவதத்துலேருந்து என்ன வருதுனாக்கா இதை பார்த்து முடிச்சோன்னு நம்ம சம்மரி புரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் சரி இந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுடலாம், இதுக்கப்புறம் பாகவதம் படிக்கவே வேண்டாம், பாராயணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றா. இல்லை, நம்ம இதெல்லாம் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கணும்.
அதுக்கு தான் அந்த மார்க்கத்ரயத்தை சொல்லி யததாமபி முக்தானாமபி சித்தானாம் அப்படின்னு உதாரணம் பிரம்மேந்திரால நாம வச்சுக்கணும். அவர் ஜீவன் முக்தரானா கூட அவர் பக்தியில பண்ணினாருங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம். அப்புறம் அனுகிரகம், இது எல்லாம் பாசிபிள் எப்ப? அந்த பகவானோட அனுகிரகம் தேவை. அனுகிரகம் இல்லாம இதெல்லாம் பாசிபிள் இல்லை. அந்த பகவானோட அனுகிரகம் வேணும்னாக்க குருவோட அனுகிரகம் தேவை. குரு கோவிந்த டோவுக்கடே குரு கோவிந்த் ரெண்டு பேரும் இருக்கிறச்சே யார்கிட்டப்பா நீ நமஸ்காரம் பண்ற அப்படின்னு கபீர்தாஸ் ஒரு தோகையில கேட்டாராம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், சின்ன குழந்தையில என்ன சொல்லுவோம், குரு கோவிந்த் எப்படி இருந்தாலும் கோவிந்தனே கிடைச்சிட்டா குருவை விட்டுலாமே அப்படின்னு நினைச்சுன்னு கோவிந்தனுக்கு தான் நமஸ்காரம் பண்றோம்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா கபீர்தாஸ் சொல்லலாம், குருக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா குரு தான் அந்த பகவானை காட்டி விடுறான். நீ பகவானை பார்க்கறச்சே உனக்கு நடுநடுல டவுட் வருமேப்பா, இந்த வேதாந்த மார்க்கத்துல நடுநடுல உனக்கு சம்சய நிவர்த்தி யார்ப்பா பண்ண போறா? அந்த ஸ்ரோத்ரியமான பிரம்மனிஷ்டமான குரு தான் உனக்கு பண்ண போறா அப்படின்னு அந்த குரு அனுகிரகம் இல்லாம நம்மளால முன்னுக்கு போகவே முடியாதுங்கிறது ரெண்டாவது சாராம்சம். மூணாவது அந்த பகவான் அவன் சர்வசக்தன், சர்வவியாபி, சர்வநியந்தன், சர்வாந்தர்யாமி, சர்வகர்த்தா, சர்வ நியாமகன், எல்லாமே அவன்தான். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பகவானோட ஸ்வரூபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ஆகாமி சஞ்சிதம் இந்த கர்மா தியரிங்கிறது என்ன சொல்றோமோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென்ம ராகித்யமேவ ஜென்மனஹா பலம் உத்தேசம் அப்படிங்கிறது ஒரு சாராம்சம். இதெல்லாம் இந்த சாராம்சம் எல்லாம் புரிஞ்சுண்டு பிரம்மா சிருஷ்டி பண்றேங்கிற கதையை நாரதர் பிரம்மா சொல்றார். இந்த மாதிரி நான் அந்த மகாவிஷ்ணுவை பார்த்தேன்ப்பா, இந்த மாதிரி ஞானத்தை அவர் கொடுத்திருக்கார், நீ இந்த ஞானத்தை இன்னும் பரப்பு, அதுல ஒரு பக்தியோட எலிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த நாரதர் வியாசர்கிட்ட சொல்ல அவர் அந்த பாகவதம்ங்கிற கிரந்தத்தை ரச்சனை பண்ணி அவர் அந்த பகவத்குணத்தை விஸ்தாரமா சொல்லி அந்த தசமஸ்கந்தத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல எல்லாம் சொல்லி அவர் அந்த பாகத்தை பண்ணி அவர் சுகபிரம்மருக்கு சொல்லி அந்த சுகபிரம்மர் பிரம்மனிஷ்டாலா இருந்த சுகபிரம்மரே ஒரு உதாரணம். நம்ம பிரம்மேந்திரால்கிட்ட போயிட்டோமே, பாகவதத்திலே சுகபிரம்மரே ஒரு பிரம்மனிஷ்டாலா இருந்தாலும் அவர் மாமா சொல்ற மாதிரி அவர் எதுக்குமே ஆன்சர் கொடுக்க மாட்டார், உத்தரம் கொடுக்க மாட்டார். அவர் நான் உனக்கு பாகவதம் சொல்றேன் 7 நாள் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றாருன்னா அவரே ஒரு உதாரணமா இருக்கார். இந்த எல்லா இதுக்கும் அவரே உதாரணமா இருக்கார். முக்தானாம் அப்படி சித்தானாம் அவரே அது உதாரணமா இருக்கார். அவர் இந்த பாகவதத்தை சொல்லி அதை சௌனக்கரும் கேட்டு அதை சௌனக்காரி அந்த பிரம்மசத்திர யாகத்துல கொடுத்து அதை முதல் அத்தியாயத்துல நம்மெல்லாம் இந்த பாகவதத்தை படிச்சு கிருதார்த்தரா இருக்கோம்.